வணக்கம் ரெடி. அதாவது நீலகிரி மாவட்டத்திற்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு இ பாஸ் நடைமுறைக்கு படுத்தப்பட்டுள்ளது. அதாவது நேற்றிலிருந்து, அதாவது 1ஆம் தேதி முதல் இ பாஸ் நடைமுறை செய்யப்பட்டுள்ளது. இதனால் பாத்தீங்கன்னாக்க இங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இ பாஸ் பெற்றே நீலகிரி மாவட்டத்துக்கு வர வேண்டும் என்று உத்தரவு அளிக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று வணிக சங்கத்தின் சார்பில் நீலகிரி மாவட்டம் முழுவதும் கடையடைத்து தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனால் பாத்தீங்கன்னாக்க கடைகள் முழுவதும் அடைக்கப்பட்டுள்ளன. இங்க உள்ள சுற்றுலா பயணிகள் அவர்கள் உண்ண உணவின்றி அவர்கள் தவித்து வரும் சூழ்நிலை உருவாகிறது. மேலும் பாத்தீங்கன்னாக்க காலை முதலே எல்லா கடைகளும் அடைக்கப்பட்டுள்ள காரணத்தினால் அம்மா உணவகம் மட்டும் திறந்து உள்ளது. இந்த அம்மா உணவகத்தில் பாத்தீங்கன்னாக்க இங்க வந்துள்ள சுற்றுலா பயணிகள் அவர்கள் அந்த இட்லி மற்றும் அந்த பொங்கலுக்கு அவர்கள் கியூல நின்று தட்டி ஏந்தி நின்றது பெரும் சோகத்தில் உருவாகிறது. மேலும் பாத்தீங்கன்னாக்க நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கடைகள் மூடப்பட்டு உள்ள நிலையில் இங்க சுற்றுலா பயணிகள் உணவின்றி தவித்து வருகின்றனர். அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று கடையடை போராட்டமானது நீலகிரி மாவட்டம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கடையடைப்பு போராட்டத்துக்கு 100% வெற்றி கிடைச்சிருக்கு. இன்னைக்கு எங்களுக்கு முழுமையாக எல்லா கடைகளும் அடைக்கப்பட்டிருக்கு. எல்லா வணிக நிறுவனங்கள் மற்றும் விவசாய பணிகளுக்கு இன்னைக்கு போல ஆட்டோ, டாக்ஸி, அப்படி டூரிஸ்ட் சம்பந்த காட்டேஜஸ், ரிசார்ட்ஸ், டூரிஸ்ட் சம்பந்தப்பட்ட அனைத்து செயல்களும் இன்னைக்கு முடங்கி இருக்கு. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, இ பாஸுக்கு மாவட்டம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலை இருக்கிறது அப்படின்றத இன்னைக்கு பதிவு செஞ்சிருக்கு. எங்களுடைய போராட்டங்கள், எங்களுடைய கோரிக்கைகள் வெற்றி பெற வரைக்கும் மிக எழுச்சியாக ஒரு போராட்டங்களாக தான் அடுத்த கட்ட போராட்டங்கள் அறிவிப்போம். முதல் முறையாக ஒரு மாபெரும் பந்தானது இன்றைய தினம் பெட்டி கடை முதல் பெரிய வணிக வளாகம் வரை ஒரு கடை கூட இங்கே இல்லைங்க. அதே மாதிரி டூரிஸ்ட் வண்டிங்க ஓடவே இல்லைங்க. இங்கே நீலகிரி மாவட்டம் ஃபுல்லாக ஓடல. இது அரசின் கனிவான கவனத்துக்காக நாங்களோட பந்தானது அறிவிச்சிருந்தோங்க. இந்த பந்தில் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ஒரு 13 அம்ச கோரிக்கைகள் வச்சுருந்தோம். அதே மாதிரி 60 சங்கங்கள் ஒன்றிணைந்த பந்துங்க இது. 60 சங்கங்களுக்கு எவ்வளோ ஒரு பாதிப்பு இருந்தாக்கா இந்த ஒன்றிணைந்து இந்த பந்தானது நாங்கள்